மாடி தோட்டத்திற்கு அரசு விநியோகிக்கும் விதைகளில் மரபணு மாற்றுப் பெயர்கள் கலந்திருப்பதாக பொதுமக்கள் பலர் புகார் தெரிவித்திருந்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரசாத் தோட்டக்கலைத்துறை இயக்குநரும் IAS அதிகாரியுமான திரு சித்திரசேனனுடன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். 23, 24ஆம் தேதிகளில் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை விநியோகித்த கிட்டில் மாடி தோட்டத்துக்குன்னு விளைவித்த பயிர்களில் அதிகமான அளவில் மரபணு மாற்று பயிர்கள் கலந்திருக்கிறதா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சம் நிலவுது. அது தவறான கருத்து. இதன் மூலம் வழங்கப்படும் பொருள் அனைத்தும் ஹைபிரிட் வெரைட்டி என்கிற வீரிய ஒட்டு ரக விதை மட்டும்தான் வழங்கப்படுகிறது. மரபணு மாற்ற விதைகள் என்பது கிடையவே கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது. வீரிய ஒட்டு விதைகள் என்பது தற்போது MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போன்ற அனைத்து இடங்களிலும் வீரிய ஒட்டு விதைகள் தான் காய்கறிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஒட்டுரக விதைகள் தான் கொடுக்கிறோமே தவிர மரபணு மாற்று விதைகள் என்பது கிடையவே கிடையாது. ஆகையால் இதனுடைய பயன்களை மக்கள் தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஜனவரி மாதம் 22, 23, 24 ஆகிய தேதிகளில் சென்னை மாநகராட்சியுடன் சேர்ந்து 100 இடங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் செயல்படுத்தப்பட்டது. அன்று விநியோகித்த அந்த கிட்டில் தான் ₹500 கிட்டில் தான் இந்தோ அமெரிக்கன் கம்பெனி தயாரித்த லேபிள் ஒட்டப்பட்டிருந்ததா சொல்கிறது. இந்தோ அமெரிக்கன் என்பது பெங்களூரில் செயல்படும் ஒரு இந்தியர்களால் செயல்படப்பட்டு வருகின்ற ஒரு நிறுவனம். அந்நிறுவனம் இந்தியா அமெரிக்காவில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டதோ இல்லை அமெரிக்காவிலிருந்து வரப்பட்டது என்பது தவறான செய்தி. அது என்னென்ன விதைகள் எல்லாம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கிடைக்கின்ற அனைத்தும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலம் கொள்முதல் செய்யப்படுகிறது. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கிடைக்காத பொருட்கள் வெளியில் வாங்கி கொடுக்கிறோம். அந்த விதையானது ₹10 விற்பனை செய்யப்படுகிறது. அந்த ₹10 எங்கேயுமே இந்த விலை கிடைக்காது. வெளி மார்க்கெட்டில் அதன் விலை ₹40 கிடைக்கின்றது. ஸோ ஹைப்ரிட் வெரைட்டி தான் கொடுக்குறோமே தவிர அதில் மரபணு மாற்றம் விதை இந்தோ அமெரிக்கன் என்பது அந்த நிறுவனத்தின் பெயரே தவிர அந்த நிறுவனம் இந்தியர் மூலம் தான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு அரசாணைப்படி 90% விதைகள் நாட்டு விதைகள்லேருந்தும் 10% ரசாயன விதைகளும் தான் விநியோகிக்கிறோம் அப்படிங்கிறது அரசாணையிலே சொல்லப்படுது. ஏன் இயற்கை விவசாயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு 100% இயற்கை விவசாயிகளுக்கு உங்களால் விதைகள் கொடுக்க முடியல? விதைகள் அனைத்துமே ஒட்டுரக விதைகள் கொடுக்குறோம். அந்த விதைகள் எந்த விதமான கெமிக்கல் எதுவுமே சேராது. விதைகளில் எந்த விதமான தவறும் கிடையாது. அது தவறாக புரிந்து கொண்டு மரபணு மாற்ற விதைகள் என்பது BT காட்டன் மற்றும் காய்கறிகளில் கத்தரிக்காய் மரபணு மாற்ற விதைகள் உள்ளது. அந்த விதைகளை இந்தியாவில் இதுவரை நடைமுறை செயல்படுத்தப்படவில்லை. ஆகையால் இது தவறான செய்தியை தான் பரப்பி கொண்டு வருகிறார்கள் தவிர உண்மையான செய்தி ஹைபிரிட் வெரைட்டி தான் கொடுக்குறோம். மரபணு விதைகள் கிடையவே கிடையாது.